இஸ் எ பில்லியன் பாய். கிளைமேக்ஸ் சீரியஸாக சொல்லக்கூடாது, கொஞ்சம் சீரியஸாக, கொஞ்சம் ஹியூமன் கலந்து சீரியஸ் சொல்லணும். அப்போ தான் கிளைமேக்ஸ் எடுக்கணும். அது அவங்ககிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். அது என்கிட்ட கற்றுக்கிட்டது பாக்யராஜ், அவங்ககிட்ட நான் கற்றுக்கிட்டது. என்னுடைய தம்பி பாக்யராஜ் அவர்கள் பேசும்போது சொன்னார், நம்ம படம் பண்ணும்போது சகலவல்ல அவனை காட்டி மிரட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னு. சரி, இப்போ என்ன மிரட்டிட்டு இருப்பாங்க முந்தான முடிச்சு காட்டி காட்டி. அவரை விட ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் சவுத்தில் பார்த்ததே the king of screenplay in the late 80s and early 90s. மன்னர்கள் அப்படின்னு சொன்னால் சலீம் சாவித். அதுக்கப்புறம் டெஃபினெட்லி அதுக்கு ஈக்குவலாக வந்து நான் பாக்யராஜ் அப்படின்னு சொல்கிறேன். என்னால் முடிஞ்சா என்னோட வாழ்க்கையில் இன்னொரு 10 வருஷம் எடுத்து எங்கள் அப்பாவுக்கு நான் கொடுத்தோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னொரு 10 வருஷத்துக்கோ இன்னும் எவ்வளோ வருஷத்துக்கோ இன்னும் நீங்கள் நிறைய சினிமா எடுக்கணும், இன்னும் நிறைய கதைகள் வந்து மக்கள் கிட்ட சொல்லணும். அடுத்து 1982 ஆரம்பத்திலேயே தன்னோட அடுத்த படத்தை கொடுத்தாரு பாக்யராஜ், தூரல் நின்னு போச்சு. உங்களுக்கு இந்த படத்தை பத்தி தெரியலனாலும் உங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டு பாருங்க, அவங்க காலத்துல இதை பார்க்காத மக்களே தமிழ்நாட்டுல இருக்க மாட்டாங்க. வரதட்சணை மாதிரியான ஒரு சமூக பிரச்சனையை எந்த இடத்துலயும் போர் அடிக்காம தன்னோட அக்மார் கிராமத்து காமெடிஸ்னாலையும் யதார்த்தமான வசனங்கள் மூலமாவும் அவ்வளோ என்டர்டெய்னிங்கா இந்த படத்துல காட்டினாரு பாக்யராஜ். இந்தியாலேயே பிக்கெஸ்ட் தியேட்டரா அப்போ இருந்த மதுரை தங்கம் தியேட்டர்ல இந்த படம் 300 நாளுக்கு மேல ஓடி வரலாற்று சாதனை படிச்சது. இளையராஜாவோட ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்துல ஒர்க் பண்ணினாரு பாக்யராஜ். இந்த படத்தோட சாங்ஸ் எல்லாம் இன்னைக்கும் காலம் கடந்து எல்லாரோட பிளேலிஸ்ட்லயும் ரூல் பண்ணிட்டு இருக்கு. அடுத்து வந்த டார்லிங் 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 திரும்ப ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். தூரல் நின்னு போச்சுக்கு கிடைச்ச பயங்கரமான ரிசெப்ஷனுக்கு அப்புறமா பாக்யராஜ் மேல கொடூர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவரோட ஒவ்வொரு அடுத்தடுத்த படங்களுக்கும் ஏறிச்சு. ஆனா அதை தாண்டி இருந்துச்சு அவரோட ஒவ்வொரு படைப்புகளும். இன்னைக்கு பாக்யராஜோட மனைவியா இருக்கிற பூர்ணிமா பாக்யராஜ் கதாநாயகியா இந்த படத்துல நடிச்சாங்க. ஒரு சாதாரணமான லைனை கையில் எடுத்துட்டு அதுக்குள்ள லவ், காமெடி, ட்விஸ்ட்னஸ், ஸ்கிரீன் பிளேவா அவர் நகர்த்தின விதம் வேற எந்த டைரக்டராலையும் அவரோட ஸ்டைல நெருங்க கூட அந்த டைம்ல முடியல. ஹீரோவா கொஞ்சம் படங்கள் கன்சிஸ்டன்டா ஹிட் கொடுக்கறதே கஷ்டம், அதே மாதிரி டைரக்டரா தொடர்ந்து ஹிட் கொடுக்கறது அதை விட கஷ்டம். ஆனா பாக்யராஜ் தொடர்ந்து இது எல்லாத்தையும் அவரே பண்ணி தமிழ் சினிமாவோட முடிசூடா மன்னனா திகழ்ந்தாரு. பிறக்கும் போதே குருடனா பிறந்தா வேதனை மட்டும்தான் இருக்கும், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கண்ணு போயிட்டா ஓன்னு அழ தோணும். ஆனா குருடனா பிறந்து திடீர்னு ஒரு நாள் பார்வை கிடைச்சு எல்லாத்தையும் ரசிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பார்வை போறதுன்னா. கரியரோட உச்சத்துல பாக்யராஜ் இருந்தாரு. அப்படி இருக்கிறவங்க யாருக்குமே ஒரு சின்ன சர்க்கிள் வரும். ஆனா பாக்யராஜ் உச்சத்தின் உச்சத்துக்கே போனாரு அவரோட அடுத்த படம் முந்தானை முடிச்சு மூலம். படத்துல வந்து இந்த முருங்கைக்காய் சீன் பாப் கல்ச்சர்ல இன்னைக்கு வரைக்கும் அழிக்க முடியாத குறியீடா மாறி இருக்கு. என்னால இப்ப எந்திரிக்க முடியாது. என்னால எந்திரிக்க முடியாது. சரி, அப்படி படுத்துக்கிட்டாவது ஒரு பாட்டு சொல்லு, குழந்தை தூங்குமில்ல. சினிமால வழக்கமா ஹீரோ தான் ஹீரோயினை ஏமாத்துவாங்க, இல்லனா வில்லன் கிட்ட இருந்து காப்பாத்தி தாலி கட்டுவாங்க. ஆனா இந்த படத்துல ஹீரோயின் ஊர்வசி ஒரு மிகப்பெரிய பொய்ய சொல்லி பஞ்சாயத்தை கூட்டி பாக்யராஜ் கட்டாயப்படுத்தி தாலி கட்ட வைப்பாங்க. இந்த இடத்துல ஹீரோயின் மேல மக்களுக்கு கோபம் வந்திருக்கணும். ஆனா பாக்யராஜ் ஊர்வசி கேரக்டரை அப்படி ரசிக்கும்படியாவும் ஒரு ஜென்யூனான லவ்வோட இருக்கிற மாதிரியும் டிசைன் பண்ணிருப்பாரு. இதனால அந்த தாலி கட்டுற சீன் அப்போ தியேட்டரே கை தட்டி ரசிச்சாங்க. தமிழ்ல நெஞ்சுதான் குருவு இருக்கும், உனக்கு என்னடி வந்தது போ. இந்த மாதிரி எதிர்மறையான ஒரு ஒன்லைனை எடுத்துட்டு அதை மக்கள் ரசிக்கும்படியா ஒரு அலாதியான காமெடி சென்டிமெண்டோட பாக்யராஜ் கையாண்ட விதம் இந்திய சினிமாவையே வியக்க வச்சது. இந்திய சினிமாவோட லெஜெண்ட்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஊர்வசியா இந்த படத்து மூலமா தான் பாக்யராஜ் அறிமுகப்படுத்தினாரு. வீட்டுக்கு போய் எங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துட்டு வா. பைத்தியமா ரோடு பூரா உளறிட்டு இருக்காத நட. ஆடியன்ஸோட பல்ஸ் என்ன அப்படிங்கறத பக்காவா ப்ரெடிக்ட் பண்ணி சீனுக்கு சீன் சுவாரஸ்யத்தை கூட்டிட்டே போறதுதான் பாக்யராஜோட அந்த ஸ்கிரீன் பிளே இன்டெலிஜென்ஸ். இந்த நேரத்துல போய் எங்க அம்மா கிட்ட உங்க பொண்ணு வாந்தி எடுக்குதுன்னா என்ன நினைப்பாங்க? நான் உண்டா இருக்கேன்னு நினைக்க மாட்டாங்க. ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கோ? பின்ன இங்க நமக்குள்ள நடக்கிற கூத்து அவங்களுக்கு என்ன தெரியும்? போயா, சீக்கிரமா போய் ஒண்ணு இல்ல சாதாரண வாந்தின்னு சொல்லிட்டு வா. திரிலோக் சந்தர், எஸ்பி முத்துராமன் மாதிரி இமயங்களை மட்டுமே வச்சு படம் பண்ணிட்டு இருந்த ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் முதல்ல ஒரு சின்ன பையன் பாக்யராஜை நம்பி இந்த படத்தை பண்ணினாங்க. தமிழ் சினிமா வரலாற்றுல அது வரைக்கும் இருந்த பல சாதனையை இந்த படம் முறியடிச்சது. தியேட்டர்கள பல மாசங்கள் கடந்து 250 நாளுக்கு மேல ஓடி பிரம்மாண்ட சாதனையை படைச்சது. ஏவிஎம் பேனர், அதுக்கு முன்னால எடுத்த படங்கள், அதனுடைய வெற்றிகள் இதெல்லாம் சேர்ந்து அந்த அளவுக்கு ஒரு படம் வரணும் அப்படிங்கும்போது உண்மையிலேயே பயம் அதிகமா இருந்தது. அதனால கொஞ்சம் அதிகமான சிரமங்கள் எடுத்து இந்த படத்தை எடுத்தேன். மாபெரும் வெற்றி பெற்ற முந்தானை முடிச்சியின் வெற்றியின் பெரும் பங்கு நண்பர் பாக்யராஜ் அவர்களின் தனித்தன்மைக்கு கிடைத்தது என்றால் அது மிகையாகாது.
இந்த படத்தோட வெற்றி விழால அப்போ முதலமைச்சரா இருந்த எம்ஜிஆர் கலந்துகிட்டு தன்னோட கலை வாரிசா பாக்யராஜ் சொன்னது அவரோட வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு தருணமா இருந்துச்சு. எம்ஜிஆர் இன்ஸ்பயர் பண்ணி தான் பாக்யராஜ் சினிமாவுக்கே வந்தாரு. அவர் வாயில வந்த அந்த வார்த்தை அவர் சினிமால மேலும் மேலும் ஒரு உச்சத்துக்கு கொண்டு போச்சு. ஆனால் இதை சொல்லப்பட்டிருக்கும் விதம் அன்றாட வாழ்க்கையில் பார்க்கின்ற நிகழ்ச்சிகளுக்கு புறம்பாக இருக்கிறதா என்று கூட நாம் நினைத்தாலும் தாய்மார்கள் தாய்க்குலம் என்று சொல்லலாம், பெண்ணிலிருந்து முதிய தாயை வரையிலும் அதை தவறாக எடுத்துக்கொள்ள முடியாத வகையில் சித்தரித்திருப்பது அது பாக்யராஜனுடைய தனித்திறமை என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். தாவணி கனவுகள் மூலமா அவரோட பெரிய கனவு சாத்தியமாச்சு. தன்னோட குருநாதரான பாரதி ராஜாவையும் அவர் சின்ன வயசுல இருந்து வியந்து பார்த்த நடிகர் திலகத்தையும் பாக்யராஜ் டைரக்ஷன்ல நடிக்க வச்சு அழகு பார்த்தாரு. என்னம்மா மிலிட்டரி காலங்காத்தால சுத்தி வளைக்குது? இந்த படத்துக்கு ஹீரோ நீதான், ரைட் சொன்னீதான். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மாதிரி ஒரு ஜாம்பவான வச்சு படம் டைரக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கரெக்டான ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்து பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அது பாக்யராஜ் பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருந்தாரு இந்த படத்துல. என்ன வளர இல்லைங்க, கரெக்டா தாங்க. பாசமுள்ள அம்மா அவர்களுக்கு நடுத்தாப்புல பிரியமுள்ள அன்புள்ள பேரன்பு கொண்ட மகாராஷ்டிரி மிலிட்டரி அவர்களுக்கு எழுதிருக்கணுமே. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க இதுல. அந்த பக்கம் எழுதிருக்கான பாரு, சுப்பிரமணியம் எழுதி கொண்டது மிலிட்டரி வருதுங்க. வரணுமே. பொறுப்பில்லாம சுத்துற ஒரு மிடில் கிளாஸ் பையன் அவனோட குடும்ப பாரத்தை சுமக்கிறதுக்காகவும் தன்னோட 5 தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காகவும் சென்னைக்கு வந்து வேலை தேடி வாழ்க்கையில எப்படி முன்னேறான் அப்படிங்கறத பாசமும் காமெடியும் கலந்து சொல்ற கதை இது. இன்னொரு 50 பைசா வந்து தேடுங்க. என்ன அடிக்கடி படம் பார்க்கறதுக்கு போட்ட பையன் தேடுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிலையும் தங்களோட ஃபேமிலிக்காக போராடுற இளைஞர்கள் அப்போ அவங்கள தியேட்டர்ல பாக்யராஜாவே பார்த்தாங்க. இப்படி குடும்பங்கள் கொண்டாடும் படங்களை கொடுத்த பாக்யராஜ் அப்படியே டிராஸ்டிக்கா ஒரு சேஞ்ச் ஆகி அடுத்த படமான ஒரு கைதியின் டைரிக்கு ஆக்ஷன் ட்ரிவன் ஜானர்ல ஒரு ஸ்டோரி எழுதியிருந்தாரு. இந்த படத்தை பாரதி ராஜா டைரக்ட் பண்ணாரு. இந்த படத்தோட பிளாக் பஸ்டர் சக்சஸ்க்கு அப்புறமா அமிதாப் பச்சன் இதோட ரீமேக்ல நடிச்சாரு. அங்கேயும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஹிந்தியில பாக்யராஜ் தான் இதை டைரக்ட் பண்ணாரு. மொத்த பாலிவுட்டும் பாக்யராஜ் பக்கம் திரும்பின மொமெண்ட் அது. ஆக்ரேஸ்டா செய்யும் போது எனக்கும் பார்த்திபனுக்கும் 2 பேருக்குமே இங்கிலீஷும் வராது, ஹிந்தியும் வராது. ஆனா அமிதாப் பச்சன் நாங்க 2 பேருமே சேர்ந்து கரெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அவர் கூப்பிட்டு மூர்த்தி வாட் ஐ வாஸ் ஃபீலிங் இஸ் எஸ் சார், ஓகே சார் அப்படிமாரு. அவர்கிட்ட சிக்கனா அடுத்து நான் தான் மாட்டுவேன் போது நானும் கொஞ்சம் சமாளிச்சிருவேன். ஆனா 2 பேருமே சேர்ந்து இன்னும் அமிதாப் பச்சன் அவர்கள் அந்த 10 படத்துல ஒன்னு சொல்லுங்க அப்படின்னா இந்த படத்தை சொல்லுவார் ஆக்ரேஸ்டா. ஒரு டேபு டாபிக்க அதுவும் அந்த பீரியட்ல கையில் எடுத்து அதை நம்ம மக்களையே பார்க்க வச்சு பாராட்டையும் வாங்க பாக்யராஜால தான் முடியும். அப்படி அவர் கெரியர்ல மிகப்பெரிய ஹிட்டான படம் சின்ன வீடு. ஏ மாமா, நீங்க தோள்ல போடுற துண்டு மாதிரி ஒரு அழகான பொண்டாட்டியா நான் இல்லாம இருக்கலாம். ஆனா கால்ல மாற்ற செருப்பு மாதிரி ஒரு உபயோகமான வேலைக்காரியா கூடவா நான் இருக்க மாட்டேன். என்னது துண்டு செருப்புன்ட்டு? எனக்கு 2 தாண்டி வேணும். ஒரு கள்ள தொடர்பு வச்சிருக்கிற ஹஸ்பண்ட தமிழ் சினிமா ஆடியன்ஸ் எப்பவுமே வில்லனா தான் பார்ப்பாங்க. ஆனா பாக்யராஜ் அந்த கேரக்டரை அவருக்கு ஏத்த பாணியில ஒரு சராசரி மனுஷனோட பலவீனமா காட்டி ஆடியன்ஸ் அவர் பக்கம் தக்க வச்சுக்கிட்டதுதான் ஒரு ஆகச்சிறந்த திரைக்கதை புத்திசாலித்தனம். ஊர்வசியை தமிழ் சினிமால அறிமுகப்படுத்தின அதே பாக்யராஜ் அவங்களோட அக்கா கல்பனாவை இந்த படத்து மூலமா அறிமுகப்படுத்தினாரு. ஒரு புருஷன்காரன் தான் பொண்டாட்டி மேல ஆசைப்பட்டு போலாம், இல்ல தன்னோட ஆசையை தீர்த்துக்க போலாம். இது 2ம் இல்லாம அனுதாபத்துல வந்தேங்கிறீங்களே, இதை விட கொடுமை ஒரு பொண்ணுக்கு வேற என்ன மாமா இருக்க முடியும்? இதுக்கு பேர் தான் புனிதமான தாம்பத்தியமா இல்ல தியாகமா? ஓஹோ, தியாகம் இல்லையோ? தொடர்ந்து எங்க சின்ன ராசா மாதிரி அவரோட படங்களுக்கு மட்டும் இல்லாம சாட்டை இல்லாத பம்பரம், பொண்ணு பார்க்க போறேன் மாதிரி படங்களுக்கு இவரோட ஸ்கிரீன் பிளே ரொம்பவே தேவைப்பட்டுச்சு. இசைஞானி இளையராஜாவோட மியூசிக் இல்லாம அந்த பீரியட்ல ஒரு படத்தை ஹிட் பண்ண முடியாதுங்கிற பேச்சு அடிபட்டுச்சு. செஞ்சுட்டா போச்சுன்னு மியூசிக் டைரக்ஷனையும் கையில் எடுத்தாரு பாக்யராஜ். அப்படி அவரோட ஸ்கிரீன் பிளேல வந்து இது நம்ம ஆடு படத்தின் மூலமா மியூசிக் டைரக்டர் அவதாரத்தை எடுத்தாரு பாக்யராஜ். ஒரு நாள் பாக்யராஜ் போன் பண்ணி நான் மியூசிக் டைரக்டர் ஆயிருக்கிறேன், நீங்க பாட்டு எழுதணும்னார். இது என்னடா விபரீதமா இருக்கேன்னு போனேன். சார் நம்ப மாட்டீங்க, ராப்பகலா சோறு தண்ணி இல்லாம ஹார்மோனியத்தை வச்சுட்டு 10-12 நாள் கண்ணெல்லாம் வெளியே வந்துருது சார். அதை பயிற்சி அடைஞ்சு 6 படம் எழுதியிருக்கேன் அவர் மியூசிக்ல. இதுல வேணும்னே ஃபுல் கர்நாடக சங்கீதத்துல ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணினாரு. அதுல இப்படி ஒரு வரியும் இருந்துச்சு. சாதி தீண்டாமை மாதிரியான சீரியஸான சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டு அது எந்த இடத்துலயுமே வைலன்ஸாவோ இல்ல தப்பாவோ காட்டாம அக்மார்க் பாக்யராஜ் பாணியில பண்ணினதுதான் ஒரு சிறப்பான விஷயம். என்ன உத்தியோகம்? உப்பு சத்தியாகிரகம் நடந்தப்போ எங்க ஆளுங்க பூரா அதுல கலந்துக்கிட்டு இன்னையில இருந்து வெள்ளைக்காரனுக்கு சவரம் பண்றது இல்லைன்னு சபதம் எடுத்தோம். அதுக்காக எங்க ஆளுங்களை எத்தனையோ பேத்த ஜெயில போட்டு எலும்பை எண்ணிட்டாங்க. அப்ப கூட நாங்க இறங்கி அப்படிப்பட்ட எங்களை இலக்காரமா பார்க்காம உங்க லெவலுக்கு பாருங்க.
பண்டிதர். பாக்யராஜோட ஒவ்வொரு படத்திலையும் நடிக்கிற ஹீரோயின்ஸ்க்கு அது அவங்க கெரியர்லயே இன்னொரு படமா மட்டும் இருக்காது, மிக முக்கியமான படமாகவும் அமையும். அப்படி பானுப்பிரியாக்கு ஸ்டேட் அவார்டு வாங்கி கொடுத்த படம் ஆராரோ ஆரிராரோ. உப்பு வாங்கலையோ உப்பு சொல்லிட்டே போ. உப்பு வாங்கலையோ உப்பு, உப்பு வாங்கலையோ உப்பு. என்ன இல்ல கொஞ்சம் கீழே இறங்க. ஏன் இல்ல மூட்டையை பரட்டி போடணும். சினிமால பொதுவா மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை ரொம்ப கொடூரமாவோ இல்ல காமெடியாவோ காட்டுவாங்க. ஆனா பாக்யராஜ் பானுப்பிரியாவோட கேரக்டரை ஒரு குழந்தை மாதிரி டிசைன் பண்ணிருப்பாரு. நடக்கட்டும் ஸ்டூபிட் ஃபெலோஸ், கண்ட்ரி ப்ரூட்ஸ், புத்தி போகுது பாரு. அவர் ஒன்னும் தப்பா சொல்லலையே, வேலை நடக்கட்டும் தானே சொன்னாரு. உனக்கு தெரியாது, அவனுக்கு நடக்கணும்னு சொன்னானுங்கன்னா பல வேலைகளை சொல்லுவானுங்க. அடுத்த பாக்யராஜோட டைரக்ஷன்ல வந்து அவசர போலீஸ் தமிழ் சினிமாவோட இன்னும் ஒரு முக்கியமான படமா அமைஞ்சது. இதுக்கு காரணமும் அவரோட ஸ்கிரீன் பிளே இன்டெலிஜென்ஸ் தான். சின்ன வயசுல ஒரு ட்வின்ஸ் பிரியிறாங்க, ஒருத்தர் பின்னாடி போலீஸா ஆகுறாங்க, இன்னொருத்தர் மாஸ் ஹீரோ. பல ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறமா கிளைமேக்ஸ்ல எப்படி ஒண்ணு சேர்றாங்க ஒரு சாதாரணமான ஸ்டோரி தான். இதுல ஹைலைட் என்னன்னா, எம்ஜிஆர் அவர் உயிரோடு இருந்தப்போ அப்போ பாதி எடுத்து டிராப் ஆன படத்தோட ஃபுட்டேஜஸ் வச்சு இப்படி ஒரு படம் பண்ணி அவர் இல்லாத காலத்துல அவருக்கு மிகப்பெரிய ட்ரிபியூட் பண்ணியிருந்தாரு பாக்யராஜ். உங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கிறத விட உங்க மாமா பத்தி முதல்ல தெரிஞ்சுக்க. என்ன அவர்தான் நம்ம குடும்பத்துக்கு. 1991 இருந்து 95 வரைக்கும் தொடர்ந்து 5 வருஷம் அத்தனை ஜான்ரால வெரைட்டியான படங்களை கொடுத்து அதுல ஹிட்டும் பண்ணியிருந்தாரு பாக்யராஜ். கிராமத்து காதல் கதையா பவுனு பவுனு தான். மாமனையே நடிச்சிட்டு இருக்கிற பவுனு, இன்னொன்னு பவுனையே நடிச்சிட்டு போறா. இன்னைக்கும் டிவியில போட்டு நம்மளை ரசிக்க வைக்கிற ஹீஸ்ட் த்ரில்லர் ருத்ரா. யாரும் சத்தம் போடக்கூடாது. பொம்பளையில பேசாம இருக்காங்க. இன்னைக்கும் நிறைய பேர் ரீல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற அந்த பிஜிஎம்க்கு சொந்தமான ராசுகுட்டின்னு அத்தனை ஹிட்ஸ் கொடுத்திருந்தாரு பாக்யராஜ். அடுத்து வீட்டுல விசேஷங்க. எப்பவுமே ஒரு குறும்புத்தனமான டைலாக்ஸ்னாலையும் காமெடி சீன்ஸ்னாலையும் ரசிக்க வைக்கிற பாக்யராஜ் இதுல ரொம்ப மெச்சூர்டான ஒரு அமைதியான பாசமான ஒரு அப்பாவா ஹஸ்பண்டா நடிச்சிருப்பாரு. முக்கியமா படத்தோட கிளைமேக்ஸ்ல அவர் பண்ணின அந்த டெடிகேஷன் மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு மரியாதையை தேடி கொடுத்துச்சு. அப்போ வந்து சுந்தரகாண்டம் படமும் பாக்யராஜோட கெரியர்ல முக்கியமான படம். வாத்தியாரா அவர் எடுத்து இந்த படத்துல நடிச்ச ரோலை யாராலையுமே மறக்க முடியாது. படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர அந்த ஸ்கூல் சீன்ஸ் எல்லாம் மக்களை விழுந்து சிரிக்க வச்சது. அதே நேரத்தில் படத்தோட செகண்ட் ஹாஃப்ல வர அந்த எமோஷனல் சீன்ஸ்ல பாக்யராஜோட மெச்சூர்டான ஆக்டிங் ஆடியன்ஸ் மத்தியில ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு. முதல் பா ஏய் எந்திரி. என்ன பண்ணிட்டு இருக்க கிளாஸ்ல? நான் என்ன பண்ணேன் சார்? என்ன பண்ணேன்னு பார்த்தனால தான் கேக்குறேன். என்னமோ தெரியல, இவருக்கு என்ன கண்டாலே பிடிக்கிறது இல்ல. தொடர்ந்து அவர் டைரக்ட் பண்ணி மீனாவோட நடிச்ச ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி படமும் வித்தியாசமான ஸ்கிரீன் பிளேக்காக கிரிட்டிக்ஸால நிறைய செலிப்ரேட் பண்ணப்பட்ட படம். புரியாம பேசாத லட்சுமி. நீயும் பிளாட்ஃபாரம், நானும் பிளாட்ஃபாரம். நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்றது? நான் எப்படி ஒரு ராஜகுமாரி ஆசைப்படுறனோ அந்த மாதிரி நீ ஒரு ராஜகுமாரனுக்கு ஆசைப்படு. அப்பதான் உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இதுக்கப்புறம் டைரக்ஷன்ல கம்மியா கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா நிறைய படங்களுக்கு கதை எழுதினாரு. 2003 கேப்டன் வச்சு பாக்யராஜ் டைரக்ட் பண்ண படம் பாக்யராஜுக்கு மட்டும் இல்ல, கேப்டன், சௌந்தர்யான்னு எல்லாருக்குமே முக்கியமான படமா அவங்க கெரியர்ல அமைஞ்சது. என்ன இது? எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. பாக்யராஜோட படங்கள் மக்கள் மத்தியில இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு இன்னும் ஒரு பெரிய காரணம் அவர் எழுதின டைலாக்ஸ் தான். மிகப்பெரிய தத்துவங்கள், பெரியாரோட கொள்கைகளை எல்லாம் தன்னோட காமெடி வசனங்கள் மூலமா மக்கள் மத்தியில ஈஸியா கொண்டு போய் புகுத்தினார். அவர் குழந்தை பிராயத்தில் அழுதப்போ தாழ்ந்த ஜாதி சேர்ந்த ஈஸ்வரி வந்து பால் கொடுத்தா சொல்லுவாங்க. கதையா சொல்லும் போது பக்தி புண்ணியம்னு சொன்னாங்க. ஆனா அதே கண்ணு முன்னா நடக்கும்போது தோசம்னு சொல்லி தண்ணி தெளிக்கிறான். குழந்தை முதல்ல அம்மானு தான் கூப்பிடும். பின்னால பெருசாகி அப்புறம் என்னமோ வார்த்தையெல்லாம் பேசுறாங்க. ஆனா ஆட்டாங்கிற ஒரே வார்த்தையில தான் நின்று கட்டி பிடிக்கும் போது ஆம்பளை பொம்பளை ஒன்னா சேர்ந்தா கட்டி பிடிக்கிறோம். ஆனா கட்டுங்கிற கட்டுப்பாடு வரும்போது ஆம்பளை மட்டும் தனியா காணாம போயிடும். என்னைக்கு அந்த கட்டுப்பாடுக்குள்ள ஆம்பளை வந்து சேரணும், அன்னைக்கு தான் அந்த பிரச்சனை தீரும். அந்த காலத்துல பாக்யராஜோட படங்களை தியேட்டர்ல போய் பாக்குற கூட்டம் முதல்ல எதிர்பார்த்து போறது அந்த டைட்டில் கார்டு பிளேஸ்மெண்ட் தான். பொதுவா பெரிய ஹீரோஸ் எல்லாம் தங்களுக்கு மாசா பில்டப் கொடுத்து வர சீன்ல டைட்டில் கார்டு பிளேஸ் பண்றது வழக்கம். ஆனா பாக்யராஜோட படங்கள்ல அந்த டைம்ல அதுக்கு நேர்மாறா அவர் செல்ஃப் ட்ரால் பண்ற சீன்கள்ல டைட்டில் கார்டு போட்டு ஒரு புது ட்ரெண்ட் கிரியேட் பண்ணாரு. லட்சணமான வயல கூட்டிட்டு வரது இல்ல, கருகருன்னு திஷ்டி போட்டு வச்சாப்ல இருக்கான். இவன் எதுக்கு கூட்டிட்டு வந்த? முடிக்கிற முடிய பாரு, திருட நாட்டம் முடிக்கிறான். போய் இவனை கூட்டு வந்தியப்பா. 6 லட்சத்தையும் பாரு. இவன் கட்ட கட்டுக்கு கழுத்துல மப்பளரு வேற. பசுமாட்ட செனைக்கு விடலான்னு ஓட்டியாந்தேன். 20 ரூபாய் ஆகும். அது என்ன, அது எல்லா பக்கமும் 10 ரூபா தானே வாங்குறாங்க. தரம் இருக்குல்லப்பா. ஒளிஞ்சிக்க வந்துடாத ஒளிஞ்சிக்க. எங்க இருக்கீங்க? சுஜி 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 எங்க? சுஜி ஜாக்கிரதை ஜாக்கிரதை. இப்ப பாருங்க நான் எப்படி அஸ்தரன்.
வயசானாலும் ஹீரோவா தான் நடிப்பேன்னு ஒத்த கால நிக்கிற ஹீரோஸ்க்கு மத்தியில இத்தனை சாதனைகளை பண்ண பாக்யராஜ் சப்போர்ட்டிங் ரோல்ஸை கையில எடுத்துட்டு அவர் நடிச்ச எல்லா கேரக்டர்ஸும் அடுத்தடுத்த தலைமுறைகளோட மனசுல நிக்கிற மாதிரி அமைஞ்சது. சின்ன வயசுல இருந்து நீ காரமே சாப்பிட்டு பழக்கப்படல, இப்படி ஒரு காரத்தை உன்னால எப்ப சாப்பிட முடியுது? 500 கோடி இருக்குதுன்னு ஏங்க சொன்ன? நெசம் தானே? 500 கோடி? ஏன் ஏகா நீ இந்தியாவில் இருக்கிற 500 கோடிகளை மட்டும்தான் சொன்னையா? பெத்தவன் ஏன் வைராக்கியத்தை விட வாழ்க்கை பூரா நிரந்தரமாகவும் கூடுதலாகவும் வர சம்பளத்தை விட இந்த செம்மண் புழுதியில சிரமப்பட்டுக்கிட்டு சின்னஞ்சிசுகளை கரையத்துன்னு நினைக்கிறிய உன் பரந்த மனசுக்கு முன்னால சர்க்கார் உத்தியோகம் தூசுட. பெத்த அப்பா என்ன மதிக்கலங்கிற ஒரு கோபத்துல தான் இருந்தாலும் தோளுக்கு மேல விழுந்தவனி உன்னை நான் மதிச்சிருக்கணும். பாக்யராஜுக்கு ஆரம்பத்துல இருந்தே எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தும் டப்பிங் படங்களுக்கு டைலாக்ஸ் எழுதுறதை தவிர்த்துட்டே வந்தாரு. ஆனா சிரஞ்சீவி ரொம்ப கேட்டுக்கிட்டதுக்காக அவங்களோட மகதீரா படத்தோட தமிழ் வெர்ஷனுக்கு பாக்யராஜ் டைலாக்ஸ் எழுதியிருந்தாரு. மகதீரா படத்தோட தமிழ் வெர்ஷன் வெற்றிக்கு பெரிய காரணமா அமைஞ்சது பாக்யராஜோட அந்த டைலாக்ஸ் தான். மன்னருக்காக என் பிராணனையும் அர்ப்பணிப்பேன், ராஜ்யத்திற்காக பிராணமே தரும் வீரனே, உன் மானசீக காதலும் தான். 90ஸ்ல பாக்யாங்கிற ஒரு வீக்லி மேகசின் மூலமா தான் சினிமால மட்டும் இல்ல ஒரு சிறந்த பத்திரிகையாளர் எழுத்தாளங்கிறத நிரூபிச்சாரு. இந்த மேகசின் விகடன் குமுதன் ரேஞ்சுக்கு மக்கள் மத்தியில அப்போ ரொம்ப பிரபலமாச்சு. தொடர்ந்து ரியாலிட்டி ஷோ ஜட்ஜ்னு ஆல்வேஸ் லைம் லைட்ல இருந்த ஒரு லெஜெண்ட் நம்ம பாக்யராஜ். சோனா எப்படிமா நான் ஒரு 2 நிமிஷம் ஐயோ அப்படியே ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான் பாரு. ஏன்னா அவனுக்கு அவன் வெளியே போகணும் விளையாடணுங்கிறதா இருக்கும் ஒழிய. இவரோட சினிமா வரலாறு இவரோட நிக்கல. பார்த்திபன், பாண்டியராஜன், டைரக்டர் வி சேகர், லிரிசிஸ்ட் பா விஜய், ஏன் இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற ராஜு வரைக்கும் இந்த மாதிரியான நிறைய பேர் இவர்கிட்ட அசிஸ்டன்டா இருந்து வந்தவங்க தான். இத்தனை சாதனைகளுக்கு அப்புறம் இந்த வருஷம் ஜான்வரியில சினிமால மிகப்பெரிய ஒரு கம்பேக் டைரக்ஷன் மூலமா ஒரு படமாவும் வெப் சீரிஸாவும் கொடுக்க பிளான் பண்ணியிருந்தாரு பாக்யராஜ். ஆனா காலம் அதுக்கு கை கொடுக்கல. இன்னும் பல சாதனைகளை செய்ய காத்துக்கிட்டு இருந்த ஸ்கிரீன் பிளே லெஜெண்ட் பாக்யராஜுக்கு மரணங்கிற ஒரு அதிர்ச்சி எதிர்பாராத விதமா வந்து நம்ம எல்லார்கிட்டையும் இருந்து பிரிச்சு விட்டுருச்சு. இவர் நம்மளை விட்டு போனாலும் இவரோட படைப்புகள் இன்னும் 100-200 வருஷங்களுக்கு கடந்தும் பொக்கிஷமா இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை.